ஆம் ஆத்மி வேட்பாளரின் வீட்டில் 6000 மது பாட்டில்கள் சிக்கியதை தொடர்ந்து டெல்லி முழுவதும் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிப்ரவரி 7ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள டெல்லியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உத்தம் நகர் ஆம் ஆத்மி வேட்பாளர் நரேஷ் பல்யான் வீட்டிலிருந்து 6000 மது பாட்டில்களை போலீசார் வெள்ளியன்று இரவு பறிமுதல் செய்தனர். சனியன்று பள்ளி மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள வந்த போலீஸ் கமிஷனர் PS பசியிடம் இதுகுறித்து நிருபர்கள் கேட்டபோது வாக்காளர்களுக்கு விநியோகிக்க மதுவை பதுக்கி வைத்திருப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். जखीरा पकड़ा गया है इलीगल लिकर का, वो इस चीज को दर्शाता है कि दिल्ली पुलिस इस बीमारी के लिए पूरी तरह से सजग है और हम इस प्रकार की एक्टिविटी बिल्कुल भी इस शहर में होने नहीं देंगे ताकि चुनाव जो हो बिल्कुल निष्पक्ष हो. டெல்லி தேர்தல் களத்தில் உள்ள 673 வேட்பாளர்களில் 114 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக பாரதிய ஜனதாவின் 27 வேட்பாளர்கள் மீதும், அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சியின் 21 வேட்பாளர்கள் மீதும் கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காங்கிரஸ் தரப்பில் 12 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன.